ஃப்ரெண்ட்ஸ் வனத்துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஃபாரஸ்ட் கார்டு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிரைவர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரி 35,000க்கு மேல வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. குரூப் சி லெவல்ல வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 10த் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. குரூப் சி லெவல்ல வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதில வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து பாருங்க 14th ஜூலை அன்னைக்கு லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அன்னையிலிருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 10th ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டென்டேட்டிவா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வீக் செப்டம்பர் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2 வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க ஆன்லைன் மோட்ல தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அதுக்கான லிங்க்ஸுமே வந்து உங்களுக்கு இங்க இருக்கு. ஸோ இந்த லிங்க்ல போய் நீங்க வந்து 14th ஜூலைலருந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமா 3 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஃபாரஸ்ட் கார்டு, டிரைவர் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி அதாவது பேச்சுலர் டிகிரில வந்து சயன்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அதுல வந்து வித் பாட்னி, ஜுவாலஜி, ஸோ அக்ரிகல்ச்சர் இல்லனா ஃபாரஸ்ட்ரி இல்லனா பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, என்விரான்மென்டல் சயன்ஸ் இல்லனா ஸ்டாட்டிக்ஸ் இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு 12th நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். வித் சயன்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட்ரி ட்ரெய்னிங்கான கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிரைவர் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 10th நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாம வேலிடான டிரைவிங் லைசென்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அந்த டிரைவிங் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சேலரியுமே பே லெவல் 2, பே லெவல் 5 படி உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 30,000க்கு மேல தான் சேலரி வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் டிரைவர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஃபீஸ் வந்து குடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் 150. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 700 குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் ஃபீமேல் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க தான் வந்து ஜெனரல், ஓபிசி இவங்களுக்கு தான் வந்து அந்த ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு தான் அந்த ஃபீஸ் வந்து இருக்க போகுது. ஃபீமேலுக்குலாம் ஃபீஸே வந்து கிடையாது. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டா இருந்தா 21லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து 18லேருந்து 27, டிரைவருக்கும் 18லேருந்து 27 குடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்க, ஸோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு வந்து இதில வந்து கோயம்புத்தூர் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸுமே வந்து மோஸ்ட்டா வந்து கோயம்புத்தூர்ல தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இதுக்கான இன்ஸ்டிடியூட் வந்து உங்களுக்கு அங்க தான் வந்து இருக்கு. ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஐசிஎஃப்ஆர்ஐயோட இன்ஸ்டிடியூட் எங்கெங்க இருக்கோ அங்க தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ல குடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டா வந்து உங்களுக்கு நம்ப கோயம்புத்தூர்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து தனியா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் வந்து இருக்கும். ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து தனியா குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து போஸ்டிங்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ வாக்கிங்கு, ஹைட்டு, ஜஸ்ட் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. டிரைவர் கேட்டகரிக்கு வந்து தனியா வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு அதில மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதில எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ மார்க் நீங்க எடுத்தா குவாலிஃபை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிசிக்கல் இருக்கும். அது ஃபாரஸ்ட் கார்டுக்கு. மீதி இருக்கிற கேட்டகரிக்கு அந்த ட்ரேட் டெஸ்ட் இந்த மாரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து அந்த ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து குடுத்துருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் உங்களுக்கு வந்து அதிலேயே நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஸோ லாஸ்ட் டேட்டுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 10th ஆகஸ்ட்டுக்குள்ளார. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.